This is part 1 of பேயோரு போய். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துக்கிட்ட ஒரு பேயை பார்த்தேன்னு சொன்னா உங்க பிரெயின் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கும்? அது உண்மையா இல்ல பொய்யான்ற மாதிரி. பட் இங்க கொஞ்சம் வித்தியாசமா அது உண்மையா பொய்யான்ற பிலாசபிலாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அது எப்படி பாசிபிள்னு சயின்ஸ் படி பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. இப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை. இப்ப அவர் இந்த பேயை கண்ணால பார்த்தேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுன்றது என்னன்னா ஒரு சென்சார் மாதிரி தான். ஒரு இடத்துல இருந்து வர லைட் வேவ்ஸை நம்ம கண்ணுன்ற சென்சாரால சென்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அங்க ஒரு மரம் இருக்கும், பில்டிங் இருக்கும், ஒரு பைக் இருக்கும், சில மனுஷங்க இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு லைட் அந்த பொருள் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க கண்ணுக்கு வரும்போது பாக்குறீங்க. இப்போ இந்த லைட்ன்றது என்னன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அதிர்வெண் கொண்ட ஒரு வேவ்ஸ். இந்த வேவ்ஸை நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது அது சில பார்ட்டிகல்ஸா இருக்கும். அந்த பார்ட்டிகளுக்கு பேர் தான் ஃபோட்டான்ஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த யூனிவர்ஸ்ன்றது அணுக்களால உருவானது. அது ஒரு சின்ன கல்லா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாடியா இருந்தாலும் சரி. பட் ஒவ்வொரு பொருளுடைய மெட்டீரியல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதோடைய அணுக்கள்ல இருக்க எலக்ட்ரான் ஒவ்வொரு சார்ஜ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுல இருக்கும். பேஸ்ட் ஆன் அது ஹைட்ரஜன் ஆட்டமா இல்ல கார்பன் ஆட்டமா இல்ல ஆக்சிஜன் ஆட்டமா அப்படின்றத பொறுத்து. இப்போ இந்த பொருள் மேல ஒரு லைட் பார்ட்டிகல் படும்போது அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அஃபெக்ட் ஆகி அதோடைய அதிர்வெண்ல மாற்றம் ஏற்பட்டு எதிரொலிக்கும். இது நம்ம கண் மேல படும்போது இதுல இருக்க ரெட்டினா அதை சென்ஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சென்ட் பண்ணும். நம்ம பிரெயின் ஒவ்வொரு அதிர்வெண் கொண்ட லைட் வேவ்ஸுக்கும் ஒவ்வொரு கலரை கிரியேட் பண்ணும். இதுதான் நம்ம ஆக்சுவலா ஒரு விஷயத்தை பார்க்கறது. இப்போ பேயின்ற ஒண்ணு உண்மையாவே இருக்கு, நம்மளால அதை பார்க்க முடியும்னா அது கண்டிப்பா லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் முடியும். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆட்டமான உருவான ஒரு பாடின்றது கண்டிப்பா இருக்கணும். அப்படி அதுக்கு ஆட்டமான உருவான பாடின்னு ஒண்ணு இருந்தா அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வராது, சயின்ஸால மெஷர் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்படி சயின்ஸால அதை மெஷர் பண்ண முடியும்னா அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஏன் நம்மளால இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா பார்ட்டிகல் எனர்ஜியுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நம்ம சயின்ஸ்ல பேயின்ற ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணதே இல்லை. அதுக்கு உதாரணம் நீங்க படிச்ச சயின்ஸ் புக்கு தான். இதுக்கப்புறமும் முடியாது சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் பார்ட் 2 இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இதை விட ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல நீங்க என்ன மீட் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.